தலைப்பு: நீங்கள் மார்த்தாளா அல்லது மரியாளா? கிறிஸ்டியன் கொஷின்ஸ் என்னும் வலையொலியில் நவம்பர் 26, 2018 அன்று ஒளிபரப்பப்பட்ட நிகழ்வின் தமிழாக்கம். தொகுப்பாளர்கள் சகோதரர் ரிக் மற்றும் சகோதரர் ஜானதான் அவர்கள். நீங்கள் மரியாளா அல்லது மார்த்தாளா? லூக்கா 10 அதிகாரம் 41-42 வசனங்கள். திருவிவிலியம். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். சிறப்பு விருந்தினர் கிறிஸ்டியன்ஸ் கொஷின்ஸ் வலையொலி குழுவின் உறுப்பினர் அபிகாயில் லெட்விங்கா அவர்கள். தவிர்க்க முடியாத உண்மையை எதிர்கொள்ளுவோம் வாருங்கள். என்னவெனில், வேதாகமம் உண்மையில் ஆடவர்கள் மீதே அதிக கவனம் செலுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஆதாம் ஏவாளுக்கு முன் சிருஷ்டிக்கப்பட்டார். நோவா மனுக்குலத்தை காப்பாற்றியிருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோரே இஸ்ரேலின் தேசத்தின் முற்பிதாக்களாக இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளும் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் ஆகிய அனைவருமே ஆடவர்கள். இப்படி இருக்க, இது வேதாகம ஸ்திரீகளுக்கு எந்த பங்கினை அல்லது வாய்ப்பினை விட்டு செல்லுகின்றது? இதற்கான பதில் உண்மையிலேயே ஆச்சரியமாகத்தான் உள்ளது. என்னவெனில், வேதாகமம் வழங்கும் மிகவும் வல்லமை வாய்ந்த மற்றும் குறிப்பிடத்தக்க பாடங்களை அமைதியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களாய் வேதாகம ஸ்திரீகள் இருக்கின்றார்கள். இந்த பாடங்களை கண்டறிவதென்பது ஆழமான வேதாகம சத்தியங்களை தெளிவாக வெளிப்படுத்தும் அரிய மற்றும் குறிப்பிடத்தக்க தொல்பொருள் கலைப்பொருட்களை கண்டுபிடிப்பது போன்றதாகும். அப்படிப்பட்ட பாடங்களை தான் லாசருவின் சகோதரிகளும் இயேசுவின் நெருங்கிய சிநேகிதிகளுமான மரியாள், மார்த்தாளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இயேசுவுடனான அவர்களின் உரையாடல்களும் செயல்பாடுகளும் அவரது வாழ்க்கையில் அவர்கள் பெற்றிருந்த முக்கியத்துவத்தை பற்றி மாத்திரம் அல்லாமல், நமது வாழ்விலும் அவர்கள் நீடித்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது பற்றியும் பேசுகின்றன. வேதாகம ஸ்திரீகளை புரிந்து கொள்வதற்கு வேதாகம காலத்தின் கலாச்சாரத்தை நாம் புரிந்து கொள்வதோடு மாத்திரம் அல்லாமல், ஒரு பெண்ணின் கண்ணோட்டத்திலிருந்து நாம் அதை கேட்பது நலமாயிருக்கும். நம்மிடம் இன்று 2 சிறப்பு விருந்தினர்கள் உள்ளனர். அவர்கள் பண்டைய கலாச்சாரத்தையும் தற்காலத்திய பெண்ணினுடைய புரிதலையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். இன்று நம்முடன் இணைவது கிறிஸ்டியன்ஸ் கொஷின்ஸ் தன்னார்வலர் ஜூலி. ஜூலி, நான் வேதாகம மாநாட்டிற்கு, பைபிள் கான்ஃபரன்ஸிற்கு சென்றிருந்த போது ஒரு மகளிர் குழுவுடன் இருக்க நேர்ந்தது. அப்போது அவர்கள் என்னிடம், ஏன் கிறிஸ்டியன்ஸ் கொஷின்ஸ் வலையொலியானது ஒருபோதும் வேதாகம ஸ்திரீகளை முன்னிலைப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி கூட செய்ததில்லை என்று கேட்டார்கள். அதற்கு நான், அது உண்மையாக இருக்க முடியாது. அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்களே, தலைப்பும் கூட என்று யோசித்தேன். அவர்கள் சொன்னது உண்மைதான். 20 ஆண்டுகளுக்கும் மேலான தங்களது ஒளிபரப்பில் தாங்கள் ஒருபோதும் ஒரு வேதாகம ஸ்திரீ குறித்து பேசும் ஒரு நிகழ்ச்சி கூட செய்ததில்லை. ஆக எங்களில் ஒரு குழு இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய முடிவெடுத்தோம். மேலும் வேதாகம ஸ்திரீகளிடமிருந்து இன்னும் பல பாடங்களை வெளிக்கொணர்வோம் என்றும் நம்புகின்றோம். ஏனெனில் இப்பாடங்கள் அனைத்தும் இன்றைய ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஆழ்ந்த அர்த்தத்தினை பெற்றிருக்கின்றன. இந்த 2 சகோதரிகளை பற்றிய முதல் முக்கியமான விஷயம் ஆதார வசனத்தின் விவரத்தில் காணப்படுகின்றது. லூக்கா 10 அதிகாரம் 41-42 வசனம். திருவிவிலியம். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஏன் பெயரை திரும்ப அழைக்க வேண்டும்? ஒருவேளை இது ஒரு பொதுவான வேதாகம நடைமுறையோ? இல்லை, முழு வேதாகமத்திலேயே இம்மாதிரி 10 தரம் மாத்திரமே நிகழ்ந்துள்ளன. 1. ஆபிரகாமே, ஆபிரகாமே. ஆதியாகமம் 22 அதிகாரம் 11 வசனம். 2. யாக்கோபே, யாக்கோபே.
ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3. மோசே மோசே. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4. சாமுவேலே சாமுவேலே. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 5. மார்த்தாலே மார்த்தாலே. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 6. சீமோனே சீமோனே. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 7. சவுலே சவுலே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 8. கர்த்தாவே கர்த்தாவே. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 9. ஏலோயி ஏலோயி. மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். சங்கீதம் 25:1. 10. எருசலேமே எருசலேமே. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு மார்த்தாளின் பெயரை 2 தரம் கூறியிருக்கின்றார். இயேசு மார்த்தாளின் பெயரை திரும்ப கூறியதன் முக்கியத்துவம் என்னவாக இருக்கும்? ஜூலி, ஆபிரகாமே ஆபிரகாமே எனும்போதுதான் தேவன் ஆபிரகாமை ஈசாக்கை பலியிடுவதிலிருந்து தடுத்து நிறுத்தினார். ஏனெனில் இது தேவன் தமது குமாரனாகிய இயேசுவை பலியிடுவதற்கான ஒப்பீட்டு நிழலாக இருந்தது. ஆனால் நிழலிலும் அவ்வாறே பலியிடப்பட்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மோசே மோசே எனும்போதுதான் உலக வரலாற்றிலேயே ஒரே தரம் நிகழ்ந்ததான எரியும் முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் மோசேயிடம் பேசினார். மேலும் விரைவில் மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல் என ஆகவிருந்த ஒருவருடைய மனசாட்சியை இயேசு அழைத்ததுதான் சவுலே சவுலே என்பதாகும். இவைகளெல்லாம் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள். இதில் சிலுவையில் நம்முடைய பரமபிதாவை நோக்கி கூப்பிடும் இயேசுவும் கூட வருகின்றார். வேதாகமத்தில் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்களில் மார்த்தாள் பிரதான 10 நபர்களில் ஒருவராக இடம்பெறுகின்றார். அந்த பட்டியலில் உள்ள ஒரே பெண்மணி இவர்தான் என்பதை கவனியுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எப்படி இருக்கிறதென்றால், இதனை நோக்கி ஒரு மாபெரும் அம்புக்குறியிட்டு என்னை வாசியுங்கள், இங்கே முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது என்று நமக்கு பளிச்சிடுவது போல் இருக்கின்றது. ஒரு பெயர் 2 தரம் பேசப்பட்டதென்றால் அது உண்மையில் ஒருவரின் கவனத்தை, நம்முடைய கவனத்தையும் கூட ஈர்ப்பதாகவும், ஒரு விசேஷித்த கருத்தை தெரிவிப்பதற்காகவும் அல்லது நெருக்கத்திற்கான ஒரு எபிரேய வாக்கிய வெளிப்பாடாகவும் இருந்தது. மார்த்தாளிடம், சீமோனாகிய பேதுருவிடம், சவுலிடம் மற்றும் எருசலேமிடம் இயேசு இருமுறை பெயரை சொன்னதென்பது தாம் ஆழமாய் நேசித்தவர்களுக்கான இயேசுவினுடைய ஆழமான அக்கறையின் வார்த்தைகளாக இருந்தன. இந்த 10 நிகழ்வுகளில் ஒன்றாக மார்த்தாள் இருப்பதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஜூலி, அபி அவர்களே, தங்களை கிறிஸ்டியன்ஸ் கொஷினுக்கு வரவேற்கிறோம். இந்த வலையொலிக்கு தூண்டுதலாக இருந்த பெண்களில் அபிகாயிலும் ஒருவர். அபி வேதாகம ஸ்திரீகளை குறித்து சில வலையொலிகளை நிகழ்த்துவது பற்றி நாங்கள் உங்களிடம் முதலாக பேசிய போது தாங்கள் அபிகாயில் பற்றி ஆராய்ச்சி செய்வதில் ஆர்வமாக இருந்தீர்கள். பிறகு ஏன் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு மரியாள் மார்த்தாளின் கதைகள் மீது தங்கள் தியான கவனத்தை செலுத்தினீர்கள்? அபி, உண்மையில் மரியாள் மார்த்தாளின் கதையானது நீண்ட காலமாகவே, அதாவது நான் ஒரு 10 வயது பெண்ணாக இருந்த போதிலிருந்தே நான் ஆச்சரியப்பட்ட ஒரு கதையாகும். இக்கதையில் இன்னும் அதிகமாக ஏதேனும் காரியம் இருக்கின்றதா என்று நானும் எனது தாயாரும் எப்போதும் ஆச்சரியப்பட்டிருக்கின்றோம். மார்த்தாள் தன்னுடைய பிரதான முன்னுரிமைகள் எதுவென்று சரிவர அறியாத சகோதரி என எப்போதுமே கீழாக பார்க்கப்பட்டு, இப்படிப்பட்டவராக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று குறிப்பிடும் நபராக இருந்துள்ளாள். மரியாள் தனக்கு உதவ வேண்டுமென்று இயேசுவிடம் கேட்டுக்கொண்ட ஒரு சம்பவத்தை காட்டிலும் மார்த்தாளிடம் வேறு அதிகமான காரியம் கண்டிப்பாக இருக்கும் என்று நானும் எனது தாயாரும் நினைத்தோம். ஆராய்ச்சிக்கு பிறகோ மார்த்தாள்
எனக்கு விசுவாசத்தின் நட்சத்திரமாக வீராங்கனையாக இருக்கிறாள். ஜூலி, மரியாள் தான் எப்போதும் கவனம் அனைத்தையும் பெறுகிறாள் என்பதாக தெரிகின்றது. நமக்கு அருமையான முன்மாதிரிகளாக இருக்கும் மரியாள் மார்த்தாள் பற்றிய விலையேறப்பெற்ற காரியங்களை வெளிக்கொணர்வதற்கு இந்த வலையொலி முழுவதும் ஜூலி அபி அவர்களுடன் இணைந்து பேசப் போகிறோம். மரியாளும் மார்த்தாளும் இயேசுவின் இருதயத்திலேயே குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்திருந்தார்கள். வேதாகமத்தில் மரியாளும் மார்த்தாளும் எவ்வளவு தரம் வருகிறார்கள். அவர்களின் ஜீவியங்களானது அவர்களையும் நம்மையும் பற்றி எதனை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன? வேதாகம ஸ்திரீகளை பார்க்க துவங்குவதற்கு முன் இந்த இரண்டு சகோதரிகளை முன்னிலைப்படுத்துவது நமக்கு ஒரு முக்கியமான வேதாகம அஸ்திபாரத்தை அமைத்து கொடுக்கும். இயேசு யாரையாவது அல்லது எதையாவது கூர்ந்து நோக்குகிறார் எனும்போது கிறிஸ்தவர்களாகிய நாமும் அதை கவனத்தில் கொள்வது மாத்திரமல்லாமல் உடனடியாக அவருடைய முன்மாதிரியை பின்பற்றவும் வேண்டும். இப்போது அவர் பார்த்ததை நாமும் பார்க்க முயற்சிக்கலாம் வாருங்கள். மரியாளும் மார்த்தாளும் 3 பதிவுகளில் வருகிறார்கள். 1. மார்த்தாள் பணிவிடை செய்தல், லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள். 2. லாசருவை உயிர்த்தெழுப்புதல், யோவான் 11ஆவது அதிகாரம். 3. மார்த்தாள் மீண்டும் பணிவிடை செய்தல், மரியாள் இயேசுவின் பாதங்களை அபிஷேகம் செய்தல், யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். முதலாவது மார்த்தாள் பணிவிடை செய்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள் திருவிவிலியம். அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரிய அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். கேன்கிரி அவர்களால் எழுதப்பட்ட மொமெண்ட்ஸ் வித் சேவியர் எனும் புஸ்தகத்திலிருந்து மரியாள் மார்த்தாள் பற்றிய சிறு குறிப்பு இங்கு மேற்கோள் காட்டப்படுகின்றது. மேரி அண்ட் மார்த்தா, மொமெண்ட்ஸ் வித் த சேவியர் பை கென் கிரி. ஓர் இல்லத்தில் தலை சாய்த்து ஓய்வெடுப்பதென்பது இயேசுவுக்கு ஓர் அரிய உபசரிப்பாக இருந்தது. குறிப்பாக கர்த்தராக அங்கீகரிக்கப்பட்டு தம்மை நேசிக்கும் இது போன்ற ஓர் இல்லத்தில் என்றால் அது அரிதுதான். முதலில் மூத்த சகோதரியும் வீட்டின் உரிமையாளருமான மார்த்தாள் தான் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டவள். மரியாளே, மரியாளே, சீக்கிரம் வா, இயேசு வந்திருக்கிறார் என்கிற அவளுடைய உற்சாக குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. மரியாள் அவரை வாழ்த்த விரைந்து கதவருகே சென்றாள். உடனடியாக அவர்கள் அவருக்கு பணிவிடை புரிய துவங்கினார்கள். மார்த்தாள் அவர் பருக புத்துணர்ச்சியூட்டும் குடிநீரை கொண்டு வந்து தந்தாள். மார்த்தாள் பணிவிடை செய்ய மிகவும் ஆர்வமாக இருந்தாள். உற்சாக ஆற்றலுடன் இருந்தாள். தனது சட்டையை மடக்கிவிட்டு உபசரிக்க முதல் ஆளாகவும், ஒவ்வொரு பாத்திரத்தையும் சுத்தம் செய்து வைக்கும் வரை கடைசியில் வெளியேறும் ஆளாகவும் இருந்தாள். விரைவில் எழுந்திருப்பவளாகவும் இருந்தாள். அப்படியானால் மரியாள் எப்படிப்பட்டவள்? அவள் 30 நிமிடங்கள் கழித்து எழுபவள். அவளுக்கு சமைக்க பிடிக்கும், ஆனால் ஒழுங்கமைத்து சுத்தம் செய்யவோ பிடிக்காது. விரைந்து புரிந்து கொள்ளுகின்ற அறிவு கூர்மை உள்ளவள். சிலது என்றாலும் சிந்தனைக்குரிய கேள்விகளை கேட்பவள். பிறர் கூறுவதை உன்னிப்பாக கவனிப்பவள். கூருணர்வுடையவளும் அமைதியானவளும் ஆவாள். மரியாள் இயேசுவின் பாதரட்சியை கழற்றி அவரது களைத்து போன பாதங்களை கழுவுகையில்
மார்த்தாள் சமையலறையில் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள். சீஷர்களை பற்றி அவர் பேசுவதை இருவரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். மரியாள் தனது கடமையை முடித்தவுடன் தண்ணீர் பாத்திரத்தையும் துடைத்த துணியையும் ஓர் இடத்தில் அப்படியாக வைத்தாள். அவள் அவருடைய பாதத்தண்டையிலே அமர்ந்தாள். வேதாகமத்தில் மரியாள் 3 தரம் வருவதை பார்க்கலாம். அம்மூன்று முறையும் மீட்பரின் பாதத்தண்டையில்தான் இருந்தாள். அவளது இந்த சரீர பாங்கானது அவளது இருதயத்தின் பாங்கையே, அதாவது மனத்தாழ்மை, பயபக்தி, கற்றுக்கொள்ளக்கூடிய இருதய பாங்கினையே குறிக்கின்றது. இவ்வனைத்துமே ஒரு நல்ல சீஷைக்குரிய குணலட்சணங்கள் ஆகும். அங்கே அவள் அமர்ந்து அவரது உதடுகளிலிருந்து அதி இனிமையாக சொட்டிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தனது செவி வழியே பருகிக் கொண்டிருந்தாள். ஆனால் உரையாடலுக்கும் தனது பற்பல தயாரிப்புகளுக்கும் இடையில் பிற்கப்பட்டவளாய் மார்த்தாளின் கவனம் சமையல் அறையின் பால் ஈர்க்கப்பட்டது. அங்கே அவள் விருந்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாள். சோர்வடைந்த பயணிகளுக்கு சூடான உணவு போன்று வேறெதுவும் சிறப்பாக இருக்காது. சிறந்ததை தவிர வேறொன்றையும் இயேசுவுக்கு கொடுக்கவில்லை. ஜூலி, இயேசு மார்த்தாளின் இல்லத்திற்கு 3 தரம் சென்றிருக்கிறார். இது இக்குடும்பத்திடம் அவர் சௌகரியத்தையும் அன்பையும் அவர்கள் அவரை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டதையும் உணர்ந்ததை நமக்கு சொல்கிறது. அபி அவர்களே, இக்காலகட்டத்தில் ஸ்திரீகளுக்கான கலாச்சார அமைப்பை, கல்ச்சுரல் செட்டிங்ஸை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். அபி, கலாச்சார ரீதியாக ஸ்திரீகள் அதிகமாக இல்லத்தை பராமரிக்கும் வேலைவினை எடுத்துக்கொள்ளவே எதிர்பார்க்கப்பட்டார்கள். இக்காரணத்தினால்தான் இயேசு தன் இல்லத்திற்கு வந்தபோது மார்த்தாள் போஜனத்தையும் வீட்டையும் ஆயத்தம் செய்வதில் அதிக கவனம் செலுத்தினாள் என்று நான் எண்ணுகிறேன். இயேசுவினுடைய காலத்தில் ஸ்திரீகளுக்கான இயல்பான கடமைகள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டவையாக இருந்தன. ஸ்திரீகள் தங்களுடைய இல்லங்களில் சில சுதந்திரங்களை பெற்றிருந்தாலும் அரிதாகவே அதிகாரத்தினை பெற்றிருந்தார்கள் மற்றும் ஆடவர்களை காட்டிலும் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். ஜூலி, இயேசு ஜீவித்த காலமான கிமு 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த ரபி எலியேசர் அவர்களிடமிருந்து தாங்கள் கண்டுபிடித்த மேற்கோளையும் எங்களுக்கு சொல்லுங்கள். அபி, அது மிக கடுமையான ஒன்றாகும். அவர் தோராவின் வார்த்தைகள் ஒரு ஸ்திரீயிடம் ஒப்படைக்கப்படுவதை காட்டிலும் அது எரிக்கப்பட வேண்டும். எவர் தனது குமாரத்திக்கு தோராவை கற்பிக்கிறாரோ அவர் அவளுக்கு ஆபாசத்தை கற்பிக்கிறவர் போன்றவர் என்று கூறினார். யூத மதத்தின் சில பிரிவுகள் முன்பு இப்படி இருந்ததை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் ஸ்திரீகளுக்கு தோரா கற்பிக்கப்படுவது குறித்த கடுமையான பார்வை உண்மையில் என்னை ஆச்சரியமடைய செய்தது. ஜூலி, நான் இஸ்ரேலுக்கு செல்வதற்கான ஸ்லாக்கியம் பெற்றேன். அங்கு நாங்கள் ஒரு பாரம்பரியமான யூத ஜெப ஆலயத்திற்கு சென்றிருந்தோம். இன்று வரை ஆராதனைகளின் போது ஸ்திரீகள் பிரிக்கப்பட்டே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆடவர்கள் அவர்களை பார்ப்பது கூட இல்லை. முற்காலங்களில் எல்லாம் புருஷர்களின் ஸ்திரீகளின் செயல்பாடுகளானது ரோல்ஸ் ஆனது மிகவும் தனித்தனியே வரையறுத்து குறிக்கப்பட்டிருந்தது. ஆக இயேசு போதித்துக் கொண்டிருந்த இடத்தில் மரியாள் அமர்ந்திருந்தது ஒழுக்கக்கேடாக இருந்திருக்கும் என்று தாங்கள் எண்ணுகிறீர்களா? அபி, அது இழிவாக பார்க்கப்பட்டிருக்கும் என்றே நான் எண்ணுகிறேன். இயேசுவும் ரபி என்று அழைக்கப்பட்டார். எனவே ஒரு ரபி ஒரு குழுவின் முன் போதித்துக் கொண்டிருக்கையில் அவருடைய பாதத்தண்டையிலே ஒரு ஸ்திரீ அமர்ந்திருந்தால் ஜனங்கள் நிச்சயம் அதை தட்டி கேட்டிருப்பார்கள் என்று கருதுகிறேன். மரியாள் சில முக்கிய சமூக கட்டளை நியதிகளை, சோசியல் நார்ம்ஸை சோதனைக்குட்படுத்தி இருக்கிறாள். இயேசு தமது காலத்திலிருந்த பெரும்பாலான ஜனங்களைப் போல ஒருபோதும் எதிர்வினை ஆற்றவில்லை. பாவிகளையும் ஆயக்காரர்களையும் குஷ்டரோகிகளையும் மற்றும் இழிவாக பார்க்கப்பட்டவர்களையும் தன்னகத்தே சேர்த்து கொண்டார். ஒருவேளை இதுவே மரியாள் இயேசுவை நம்ப ஊக்குவித்திருந்திருக்க கூடும். இயேசு அவர்கள் இல்லத்திற்கு 3 தரம் வந்திருப்பதால் இக்குடும்பத்துடன் ஒரு நெருக்கம் இருந்திருக்க வேண்டும். மரியாள் அவருடன் பழகுவதற்கு சௌகரியமாக தோதாக உணர்ந்துள்ளாள். அபி, இயேசு தம்மை பின்பற்றும்படி அனைத்து சாராரையும் அழைத்தார்.
அவர் ஸ்திரீகளை விலக்கி வைக்கவில்லை. அவர் ஸ்திரீகளையோ குழந்தைகளையோ ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. கென் கிரி அவர்களால் எழுதப்பட்ட மொமெண்ட்ஸ் வித் தி சேவியர் எனும் புஸ்தகத்திலிருந்து மரியாள் மார்த்தாள் பற்றிய அடுத்த சிறு குறிப்பு இங்கு மேற்கோள் காட்டப்படுகின்றது. அவள் மாவை பிசைந்து கொண்டிருந்த போது மற்ற என்னவெல்லாம் செய்ய வேண்டி இருந்ததோ அதை பற்றியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இப்போது அவளால் அவர்கள் பேசும் வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. குரல்களின் ஒலியை மாத்திரமே கேட்க முடிந்தது. மேலும் அந்த ஒலி அவளுக்கு எதிராக எரிச்சலை ஏற்படுத்தியது. அதனால் மரியாள் இங்கு வந்து தனக்கு உதவாமல் இருக்கிறதென்பதை தன்னால் நம்பக்கூட முடியவில்லை என நினைத்தாள். அப்படியே மார்த்தாள் தன் கையை கொண்டு வந்து மாவை ஓர் அழுத்து அழுத்தினாள். மரியாள் இங்கே இருக்க வேண்டுமே என நினைத்தாள். மற்றொரு தரம் கையை கொண்டு மாவை அழுத்தினாள். அவள் இங்கு இருந்தால் இவ்வேளையை இருவரும் சேர்ந்து பாதி நேரத்தில் செய்து முடிக்கலாமே என நினைத்தாள். அவள் முணுமுணுத்துக் கொண்டே மாவை இழுத்து பிசைந்து கொண்டிருந்தாள். அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க அவளுக்கும் வாஞ்சை இருந்தது. ஆனால் யாராவது ராபோஜனத்தை ஆயத்தப்படுத்தியாக வேண்டுமே என நினைத்தாள். மார்த்தாள் சிறிது காய்ந்த மாவுத்தூளை எடுத்து மாவு உருண்டை மீது தூவினாள். அவர்கள் பேசுகையில் குறைந்தபட்சம் அவர்கள் இங்கு வரவாவது செய்யலாம் என நினைத்தாள். அவள் மாவை உப்பிக்கொள்ளும் பிசைந்த மாவாக்கி கொண்டிருந்தாள். அவள் மரியாளை அங்கேயே அமர விட்டு விட்டதை தன்னால் நம்பவே முடியவில்லை என நினைத்தாள். இன்னொரு தரம் கையை கொண்டு மாவை அழுத்தினாள். இங்கே தான் சமையல் அறையில் வியர்வை சிந்த கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, அவருக்கு கவலையே இல்லையா என்பவளாய் இறுதியாக பொறுத்தது போதும் என்றாள். மார்த்தாள் மாவை கீழே வைத்துவிட்டு அமர்வு அறைக்குள் லிவிங் ரூமுக்குள் கனத்த அடிகளுடன் நடந்து சென்றாள். அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, அக்கறை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். லூக்கா 10:40. மார்த்தாள் கோபமாக இருந்தாள். அவள் மரியாளிடம் நேரடியாக கூட சம்பாஷிக்கவில்லை. அவள் மிகவும் அதிருப்தியான கோபத்துடன் இருந்தாள். அவள் பெயரை கூட சொல்லவில்லை. அவள் மரியாளை என் சகோதரி என்றே குறிப்பிட்டாள். லூக்கா 10:41-42. திருவிவிலியம். ஆண்டவர் அவளை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். அவரோ தமது கருத்தை கனிவாகவும் தெளிவாகவும் அவளுக்கு புரிய வைத்தார். அவருடன் ஐக்கியம் கொள்வதென்பது முன்னுரிமைகள் மற்றும் தேர்வு சார்ந்த ஒரு காரியமாகும். அதாவது ப்ரையாரிட்டிஸ் அண்ட் சாய்ஸஸ் சார்ந்த ஒரு காரியமாகும். இது ஜீவன் அளிக்கக்கூடிய போஜனத்தின் சிறந்த பங்காகும். உண்மையில் இதுதான் பிரதான போஜனமாகும், மெயின் கோர்ஸ். அதற்காக மரியாள் என்ன செய்தாள்? அவள் செய்ததெல்லாம் அவர் அண்டையில் அமர்ந்ததே. அவள் அமர்ந்த இடம்தான் காரியத்தை மேம்படுத்தியது. ஜூலி. தங்களால் அங்கு நிலவின எரிச்சலை உணர முடியும். மார்த்தாள் தனிப்பட்ட முறையில் மரியாளிடம் செல்லாமல் நேரடியாக இயேசுவிடம் சென்றதென்பது சுவாரஸ்யமாக உள்ளது. இதை பற்றி தங்களுக்கு ஏதேனும் விசித்திரமாக தோன்றுகிறதா? ஆம், குடும்ப பிணக்கினை கையாள அவள் விருந்தினரிடமே சென்று விட்டாள். அபி, நானும் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன். இது அநேகமாக அந்த ஏற்புடையதல்லாத தருணங்களில் ஒன்றாகும். இயேசுவும் எதிர்மறையாக எதிர்வினையாற்றவில்லை. அநேகமாக மார்த்தாள் தன்னுடைய சகோதரியை திருத்தும்படி இயேசுவிடம் கேட்பதற்கு பிரச்சனை இல்லாது உணர்ந்தாள் போலும். ஜூலி. மரியாளை விசாரணைக்குட்படுத்தி பார்க்கவும் சங்கடப்படுத்தவும் அவள் இயேசுவிடம் சென்றாளோ என நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவள் மரியாளை பெயர் சொல்லி கூட அழைக்கவில்லை. மாறாக என் சகோதரி என்றே கூறினாள். அநேகமாக போ, உன் சகோதரிக்கு உதவு என இயேசு மரியாளிடம் கூறுவார் என மார்த்தாள் எண்ணியிருந்திருப்பாள் போலும். மேலும் மரியாள் அங்கு எதுவுமே பேசவில்லை என்பதும் சுவாரஸ்யமாக இருப்பதாக காண்கிறேன். மரியாள் தனக்கு ஆதரவாக எதிர்பேசவில்லை. இயேசுவே
அவளுக்கு ஆதரவாக பேசினார். மரியாள் தான் சரியானதை செய்வது நலமானதாக உணர்ந்ததால் அவள் தனக்காக பேசுவதற்கு இயேசுவை அனுமதித்தாள். அபி, மார்த்தாள் தனது வீட்டிற்கு வந்திருந்த அந்த அனைவருக்கும் உணவளிக்க வேண்டி பரபரப்பாக செய்வதறியாது கடைசி தருவாயில் ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தாள். இயேசுவும் 12 சீஷர்களும் மற்றும் அநேகமாக அவர்களை பின்தொடர்ந்து வந்திருந்த ஒரு ஜனக்கூட்டமும் அங்கு குழுமி இருந்தார்கள். அக்காலத்தில் நாம் பெற்றிருக்கும் நவீன வசதிகளை அவள் பெற்றிருக்கவில்லை. நானாக இருந்திருந்தேனாகில் எனக்கு தேவைப்படுகின்ற அல்லது எனக்கு தகுதியான உதவி என நான் நினைக்கும் உதவி எனக்கு கிடைக்கவில்லை என நினைக்கும் போதே நான் திணறி போய் என்னுடைய பொறுமையின் எல்லைக்கே சென்றிருப்பேன். ஜூலி, அவள் தன்னுடைய விரக்தியில் எரிச்சலில் சற்றே நியாயப்படுத்தப்பட்டிருந்தாள். பெக்கா, நானும் இயேசுவிற்கு பணிவிடை புரிவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இது நல்லதென்றும் நல்ல எண்ணத்துடன் தான் செய்கிறாள் என்றும் நமக்கு தெரியும். என்னுடைய சகோதரியோ எனக்கு உதவாமல் இருக்கிறாள். அது மாத்திரமல்ல, இயேசுவும் எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் கூறவும் இல்லை என்கிற கண்ணோட்டத்திலிருந்து மார்த்தாள் பேசுகிறாள் என்பதை சராசரி பாவமுள்ள மனிதர்களாக நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என நான் நினைக்கிறேன். மற்றவர்களை பற்றி இந்த அனுமானங்களையும் தீர்ப்புகளையும் செய்வது மற்றும் அதனால் அவர்கள் மீது கோபப்படுவதென்பது சரியானதல்ல. மேலும் நமக்குள்ளிருக்கும் இந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் பற்றி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாத்தானும் அவனுடைய தாக்கமும் இன்ஃப்ளூயன்சஸ் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்நுழையக்கூடும். அது மிக நியாயமானதாக கூட தெரியும் என்பதால் அதனை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் போகலாம். எனவே நாம் எப்போதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜூலி, இது அவர்களுக்கான ஒரு சோதனை என்கிற அந்த தொடர்பை பெக்கா அவர்கள் ஏற்படுத்தினார். அவள் தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருந்தாள். மேலும் அங்கே இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் உணவளிப்பதென்பது நல்லதுதானே. ஆனாலும் அவள் வேறு ஒருவர் என்ன செய்கிறார் என்பதை கவனிப்பதிலும் பார்ப்பதிலும் மும்முரமாக இருந்தாள். இன்றைய உலகில் நமக்கான பிரத்யேகமான பாடங்களை பற்றி நாம் பேசப் போகிறோம். ஆனால் இம்முதல் கதையிலிருந்து நாங்கள் எடுத்து செல்லும் முக்கிய முடிவான கருத்துக்கள் எவை என்பதை பற்றி கூறுங்களேன். அபி, இயேசு இத்தனை மென்மையாக பதிலளித்து போதிப்பதை நான் விரும்புகிறேன். அவர் கிருபையுடனும் அன்புடனும் பதிலளித்தார் மற்றும் அவர் மார்த்தாளின் அல்லது மரியாளின் திறனை நசுக்க விரும்பவில்லை. நமது விசுவாசம் என்பது முழுக்க கிரியை பற்றியதாக மாத்திரம் மாறாமல் பார்த்து கொள்ளும்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். கிரியை என்று நான் எதை சொல்லுகிறேன் என்றால், வார்த்தையும் தேவனும் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்களோ அதை கவனிக்கவும் உள்வாங்கவும் மறந்துவிட்டு வெறுமனே பணிவிடை புரிய மாத்திரம் விரும்புதல் என்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறேன். மரியாளும் மார்த்தாளும் இயேசுவை நேசிக்கவும் அவரை மதிக்கவும் அவருக்கு பணிவிடை புரிய ஆழமாக வாஞ்சிக்கவும் செய்தார்கள். இயேசுவின் மீது அவளது முழுமையான பற்று இருந்த போதிலும் மார்த்தாளுக்கு திருத்தம் தேவைப்பட்டது. இதில் நமக்கான பாடம் என்ன? நாம் இருக்கும் இடத்திலிருந்து மார்த்தாளை பார்த்து அவள் எப்படி ஒரு வாய்ப்பை இழந்து போனாள் என்பதை உற்று நோக்கவும். பின்னர் நாம் எப்படி அவ்வாறு செய்திருக்க மாட்டோம் என்று சிந்தித்து பார்த்தும் சிந்திப்பதும் சுலபமாக இருக்கும். ஆனால் உண்மையில் அப்படி நடந்திருப்போமா? மார்த்தாளைப் போல நாமும் சற்று நிதானித்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களை சிந்திக்க வேண்டும். இந்த பாடங்கள் மார்த்தாளை மாற்றவே செய்தன என்றும், எனவே அவை நம்மையும் மாற்றும் என்றும் நான் நம்புகிறேன். ஒரு பாடத்தை கவனித்து அதை நமக்கு அபியாசப்படுத்தாத வரையிலும் அப்பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. மார்த்தாள் உண்மையிலேயே அழுத்தத்தில் இருந்தாள். அனைவரின் களைப்பாறுதலும் அவள் தோள்களின் மீது இருந்தது. ஒரு நியாயமான ஏமாற்றம், விரக்தி அங்கிருந்தது. அந்த ஏமாற்றத்தை கொண்டு, விரக்தியை கொண்டு என்ன செய்யலாம் என்பதை இயேசு நமக்கு போதிக்கின்றார். ஆழமாக ஆத்துமாவை ஆராயும் 4 பாடங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆழமாக ஆத்துமாவை ஆராயும் முதலாவது பாடம், உங்கள் வாழ்க்கையை
வேறு ஒருவருடன் ஒப்பிடும்போது அதிருப்தி அல்லது திருப்தி அடையா நிலை ஏற்படுகிறது. ஜூலி, சமீபத்தில் நான் கலந்து கொண்ட வரலாற்று சொற்பொழிவிலிருந்து பின்வரும் ஒரு சொற்றொடரை கேட்க நேர்ந்தது. புகைப்படங்கள் பொய் சொல்லாது, ஆனால் புகைப்படக்காரர்கள் பொய்யர்களாக இருக்கலாம். போட்டோஸ் டோன்ட் லை, பட் போட்டோகிராஃபர்ஸ் கேன் பி லயர்ஸ். ஒரு காலத்தில் ஒரு நொடி பொழுதில் எடுக்கப்பட்ட நிழற்படமானது ஸ்னாப்ஷாட் அதற்கு முன்னும் பின்னும் உடனுக்குடன் என்ன நடந்தது என்ற முழு கதையையும் சொல்லாது. மற்றவர்களின் வாழ்க்கையையும் அவர்களிடம் இருப்பதையும் இல்லாததையும் பார்க்கையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரிடமும் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு கதையிலும் தேவன் கிரியை செய்து வருகிறார். ஒப்பீடுகள், கம்பாரிசன்ஸ் நம்மை தவறான பாதையில் இட்டு செல்லும். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஜூலி, விருந்தோம்பல் என்பதில் எல்லாம் முழு நிறைவாய் உள்ளதா என பார்த்து கொள்ளுவதை காட்டிலும் அதிகமான காரியங்கள் இருக்கின்றன. There is more to hospitality than everything looking perfect என ஏபி கூறினார். விருந்தோம்பல் ஐக்கியத்திற்கான துணியை அமைக்க வேண்டும். புதிதாக செய்யப்பட்ட அப்பம் இருக்கின்றதா என சரிபார்ப்பதை காட்டிலும் இங்கே ஐக்கியம்தான் மிக முக்கியமானதாக இருந்தது. அபி, தேவன் நமக்கு அருளியுள்ள ஆவிக்குரிய ஈவுகளை நாம் ஒப்பிட்டு பார்த்து வேறொருவரின் ஈவு எனக்கிருந்தால் நலமாக இருக்கும் என நாம் முறையிட்டு கொண்டிருந்தோமே ஆனால், கம்ப்ளைண்ட்ஸ் செய்து கொண்டிருந்தோமே ஆனால், பிறகு நாம் ஊழியம் செய்ய வேண்டியவர்களுக்கு நம்மால் ஊழியம் செய்ய முடியாமல் போய்விடும். ஆழமாக ஆத்துமாவை ஆராயும் 2ஆம் பாடம். மிக முக்கியமான காரியத்தையே முதலில் செய்யுங்கள். முக்கியமாக நீடித்திருக்கிற காரியத்திலிருந்து அற்பமான காரியத்தை பிரித்து விடுங்கள். ஜூலி, ஒருவேளை இன்னும் இவ்வளவு நாட்கள் மாத்திரமே உயிரோடு இருக்கப் போகிறீர்கள் என்பது தங்களுக்கு தெரிய வந்து, உங்கள் குடும்பத்தார் உங்களை சுற்றி இருக்கையில் அமர்வு அறையில் அவ்வளவு சுத்தமாக இல்லையே, அல்லது அனைவருக்கும் போதுமான உருளைக்கிழங்கு இருக்குமா என்று அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்களே. ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுவீர்கள்? இன்னும் கொஞ்சம் காலத்தில் காரியங்கள் உண்மையிலேயே பரபரப்பாகும் என்பதை அறிந்தவளாய் அவர்கள் முக்கியமான காரியங்களுக்கு மீண்டும் முக்கியத்துவம் அளிக்கவும், அவர்களுக்காக நீங்கள் கூற விரும்பும் இறுதி வார்த்தைகளை அவர்கள் கேட்கவுமே நீங்கள் விரும்புவீர்கள் இல்லையா? இப்போது நான் உங்களிடத்தில் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் காலத்திலே நான் இருக்கப் போவதில்லை என்கிற விதமாக இயேசு கூறினார். உங்கள் வாழ்க்கையில் அவசரமான காரியமானது முக்கியமான காரியத்தின் இடத்தை எடுக்க விட்டு விடாதீர்கள். அவசரமான காரியம் உண்மையில் நம்முடைய கவனத்தை பெற வேண்டி போராடும், பிராண்டும் மற்றும் கதரும். அது நம்முடைய நேரத்திற்காக கெஞ்சும் மற்றும் அதனை அமைதிப்படுத்துவதன் மூலம் நாம் சரியானதை செய்துவிட்டோம் என்று நினைக்க வைக்கும். ஆனால் இதன் அனைத்திலும் உள்ள அவலம் என்னவென்றால், நீங்களும் நானும் அவசரமான காரியத்தின் அன்றாட காரியத்தின் தீயை அணைத்துக் கொண்டிருக்கையில் முக்கியமான காரியம் ஒரு காத்திருக்கும் நிலைக்கே தள்ளிவிடப்படுகின்றது. மேலும் இதில் சுவாரஸ்யம் என்னவெனில், முக்கியமான காரியம் கூச்சலிடவோ அல்லது கவனம் வேண்டுமென கோரவோ செய்யாது. அவசரமான காரியம் போலல்லாமல் முக்கியமான காரியம் அதன் முக்கியத்துவத்தை நாம் உணரும் வரையில் அது பொறுமையாகவும் அமைதியாகவும் காத்திருக்கும். சார்லஸ் ஹம்மல் டைரனி ஆஃப் அர்ஜென்ட் எனும் தன்னுடைய புஸ்தகத்தில் இவ்வாறு கூறியுள்ளார். இது அவசர மற்றும் முக்கியமானவற்றை பற்றிய ஆழ்ந்த சிந்தனை தோய்ந்த பகுதியாகும். பல திருமணங்கள் தோல்வியடைய இதுவும் ஒரு காரணமாகும். வாழ்க்கையின் அவசர காரியங்களானது
நம்முடைய துணையை பற்றிய முக்கியமான காரியங்களை குறைத்து காண்பிக்கின்றன, நிழலடிப்பு செய்து விடுகின்றன. ஜூலி, திருமண அமைப்பில் நான் அதை பற்றி ஒருபோதும் சிந்தித்ததில்லை. ஆனால் நீங்கள் சொல்லுவது சரிதான். வரலாற்றின் எக்காலத்தை காட்டிலும் இன்றைய காலகட்டத்தில் நம்மை சுற்றி நிறைய கவன சிதறல்கள் உள்ளன. அவ்வாறிருக்க இயேசு குறிப்பிட்ட நித்தியத்திற்குமான நல்ல பங்கின் மீது நாம் எவ்வாறு கவனம் செலுத்துவது? ஜோனத்தான் அவர்களின் தனிப்பட்ட பதில். 1. நாம் நம்மை ஆவிக்குரிய வகையில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். முதலில் நம்முடைய பரமபிதாவுடனான தனிப்பட்ட ஜெப ஜீவியத்திலிருந்து துவங்க வேண்டும். 2. சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 10:45 என்று அறிவுறுத்தப்படுகின்றோம். இதன் பொருள் என்னவென்றால், நம்மால் முடிந்தவரை அடிக்கடி நம்முடைய வேதாகம ஆராய்ச்சி வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும். எங்களுடைய வேதாகம ஆராய்ச்சி வகுப்பானது ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் கூடுகிறது. ஒன்றை நான் தவறவிட்டாலும் கூட அதற்காக கவலை கொள்ளுவேன். 3. நீங்கள் தனியாக இருந்து வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களானால், ஒருவருக்கொருவர் ஆவிக்குரிய வளர்ச்சியை ஊக்குவிக்கின்ற வகையில் கர்த்தருக்குள் மாத்திரமே திருமணம் செய்து கொள்ளுங்கள். 4. முடிந்தால் தங்களுடைய சில விடுமுறை காலங்களை வேதாகம மாநாடுகளுடன் இணைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஆவிக்குரிய ரீதியில் கவனம் செலுத்த உதவுவதற்கு ஏதுவாக விடுமுறையின் போது படிக்க வாசிப்பு கட்டுரைகளை தயார் செய்து எடுத்து செல்லுங்கள். அபி, தொழில்நுட்பமானது மிகவும் கவனத்தை சிதறடிப்பதாக இருக்க நேரிடுகின்றது. எனது தொலைபேசியை உபயோகிப்பதன் மூலம் நான் அடிக்கடி திசை திருப்பப்படுகிறேன். அதற்கு பதிலாக நான் என் கணவருடன் அதிகமாக கூட இருக்க முடியும். வேதாகமத்தை வாசித்து தேவன் என்று என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சிந்திக்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவது நினைவில் வைக்க வேண்டிய ஒரு நல்ல வழியாகும். ஆழமாக ஆத்துமாவை ஆராயும் 3ஆம் பாடம். தங்களுடைய மறை நோக்கியை பிரிஸ்கோப்பை எப்பொழுதும் உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஜூலி, லூக்கா 10:39-41 கிங் ஜேம்ஸ், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் மற்றும் யங் லிட்ரல் மொழிபெயர்ப்பு உட்பட பல மொழிபெயர்ப்புகள் மரியாளும் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து மேரி ஹூ ஆல்சோ சாட் அட் ஜீசஸ் ஃபீட் என்றே நிகழ்வினை துவங்குகின்றது. அது மார்த்தாலும் அங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் என்பதை குறிக்கின்றது. ஆனால் 40வது வசனத்தில் இப்படியாக வருகின்றது: மார்த்தாலோ பற்பல வேலைகளில் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, NASB மொழிபெயர்ப்பில் கிம்பர்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதில் கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியாதே போய் டிஸ்ட்ராக்டட் என்று உள்ளது. KJV மிகவும் வருத்தமடைந்து, கிம்பர்ட். NASB கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியாதே போய் டிஸ்ட்ராக்டட். ஸ்ட்ராங்ஸ் எண் 4049 பெரிஸ்பாவ் என்று உள்ளது. பொருள்: எண் திசைக்கும் சுழற்சி சுழல். டு டிராக் ஆல் அரவுண்ட். அடையாளபூர்வமாக கவலையினால் கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியாதது போல். ஃபிகரேட்டிவ்லி டு டிஸ்ட்ராக்ட் வித் கேர். டயர் இன் கிரேக்கோ ஆங்கில அகராதியில் லெக்சிகான் இழுக்கப்படுதல், கவனச்சிதறல், அதிகமாக ஆக்கிரமிக்கப்படுதல், ஒரு காரியத்தில் ஓய்வில்லாமல் பணி செய்யும், மிகவும் தீவிரமாக ஈடுபடுதல். டூ பிஸி அபவுட் அ திங். கிரேக்கு பெரி என்பதற்கு முற்றிலும், எல்லா பக்கங்களிலும், அருகில் ஆகிய அர்த்தங்கள் உள்ளன. ஸ்பாவ் என்பதற்கு இழுக்கப்படுதல், இழுத்தல், எடுத்தல், ஒருவருடைய பட்டயத்தை உருவுதல், எடுத்தல் போல ஆகிய அர்த்தங்கள் உள்ளன. ஜூலி, பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்கையில் தாங்கள் உண்மையில் தங்களுக்கு முன்னால் இருப்பதை மாத்திரமே பார்த்திருப்பீர்கள். வேதாகமத்தில் இவ்வார்த்தைகளை இங்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய நாளையே எடுத்துக்கொள்ளுங்களேன். நாம் அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளோம். நாம் ஒரு பரபரப்பான காலத்தில் இருக்கிறோம். நமது முன்னுரிமைகளை சரியாக வரிசைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். நாம் அழுத்தத்தின், உளைச்சலின், ஸ்ட்ரெஸ்ஸின் மூலமாக அமிழ்ந்து போகவும், அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டும்
மற்றும் ஆவிக்குரிய அல்லாத காரியங்களில் மிகவும் ஈடுபட்டிருக்கவும் கூடாது. பெரிஸ்பாவ் என்ற பதத்திலிருந்துதான் பெரிஸ்கோப் மறைநோக்கி என்ற வார்த்தை உருவானது. மிகவும் பிரத்யேகமானதும் ஸ்பெசிபிக் முக்கியமானதும் இம்பார்ட்டன்ட் ஆனதும் ஒன்றை கண்டுபிடிக்க என்பது அதன் பொருளாகும். இயேசு மார்த்தாளிடம் மிக முக்கியமான காரியத்தில் கவனம் செலுத்தும்படி கூறிக்கொண்டிருக்கிறார். லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைப்படுதல் ஒரிட் ஸ்ட்ராங்ஸ் எண் 3309. மெரிம்னாவ் பொருள் ஒன்றை பற்றி கவலைப்படுதல். டயர் இன் கிரேக்கு ஆங்கில அகராதியில் கவலைப்படுதல் கவலைகளினால் மனக்கலக்கமடைதல். கலங்குதல் பாதர்ட் ஸ்ட்ராங்ஸ் எண் 5182. ட்ருபாட்சோ பொருள் கலங்க செய், அதாவது சஞ்சலமடைதல் கலக்கமடைதல். டயர்ட் இன் கிரேக் ஆங்கில அகராதி சஞ்சலமடைதல் கலக்கமடைதல் மனக்கலக்கமடைதல் மன அமைதி குன்றி போகுதல். ஜூலி கலங்கலான டர்பிட் என்பதற்கு தெளிவாக சிந்திக்க முடியாதிருத்தல் அல்லது அர்த்தத்தில் அல்லது விளைவில் தெளிவற்றிருத்தல் மற்றும் மந்தாரமான கிளவுடி ஒளி புகா மிதந்து கொண்டிருக்கும் பொருளுடன் அடர்த்தியாக இருக்கிற கலங்கலான நீர் என்பது அடர் அழுக்கான மங்கலான நீராகும். மர்க்கி வாட்டர் போன்ற அர்த்தங்கள் உள்ளன. மார்த்தாள் இருந்தது போல நாமும் நமது அனைத்து கடமைகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் தெளிவாக பார்க்க கலங்கிய நீருக்கும் மேலாய் எழும்பி அதிக கலக்கமில்லாமலும் கவலையில்லாமலும் இருக்க வேண்டும். மத்தேயு 6:34. ஆழமாக ஆத்துமாவை ஆராயும் 4வது பாடம். கர்த்தருக்காக நாம் ஏதேனும் காரியங்களை செய்யும் போது நம்முடைய சுயநல எண்ணங்களால் மற்றவர்களிடமிருந்து உதவி கிடைக்கவில்லை என்று முறுமுறுத்தலின் அல்லது முறையிடுவதின் மூலமாக நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தான் கடுமையாக கட்டுப்படுத்தி வரம்புக்கு உட்படுத்தி விட நேரிடுகின்றது. நமது வேலைதான் மிகவும் கடினமானது என்பதாக உணர்வது உண்மையில் நமது ஸ்லாக்கியத்திலிருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்பிவிடும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். பிலிப்பியர் 4:6. திருவிவிலியம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அபி கவலை தேவனுடைய குரலை மூழ்கடித்து விடுகின்றது மற்றும் வேதாகமத்தில் அவர் நமக்களித்துள்ள வாக்குத்தத்தங்களையும் மங்களாக்கி விடுகின்றது. பெருங்குழப்பத்தின் ஊடே மிகவும் முக்கியமான காரியத்தை பார்க்க நாம் முயல வேண்டும். 1 பேதுரு 4:9. பிலிப்பியர் முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள். ஜோனத்தான் அவர்களே, தாங்கள் முறையிடாமல் விருந்தோம்பிக் கொண்டிருக்கின்ற மிகவும் கடினமானதும் தனித்துவமானதுமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் அல்லவா? தங்களுடைய தாய் தந்தையர் தங்களுடனும் தங்கள் மனைவியுடனும் இப்பொழுது வாழ்ந்து வருகிறார்கள். அதில் இருக்கும் சவால்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் சிலவற்றை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஜோனத்தான் அவர்களின் அனுபவம். என்னுடைய பெற்றோர் இருவருக்கும் 89 வயதாகின்றது. என் தந்தைக்கு மிதமான தீவிர அல்சீமர் நோய், மூளை சார்ந்த நினைவாற்றல் இழப்பு நோய் உள்ளது. அவர்கள் வசித்து வந்த இடத்தில் என்னுடைய அம்மாவிற்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருந்தது. ஆகவே அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது. நாங்களே முன்வந்து எங்களுடன் வாழ வாருங்கள், எங்களால் முடிந்த மட்டும் நாங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுவோம் என்று கூறினோம். ரிக் அவர்களே முறையிடவில்லை என்றால் தாங்கள் பூரணமானவர் என்று அர்த்தமாகிறது இல்லையா? ஜோவலும் நானும் முறையிடவே மாட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதனை சீர் செய்ய முயற்சி செய்து வருகிறோம். வெளிப்படையாகவே மற்றவர்களுக்கு உதவுவதும் நம்மை காட்டிலும் மற்றவர்கள் மீது கவனம் செலுத்துவதும் பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நமக்காக கர்த்தர் வைத்துள்ளார். வரவும் போகவும் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்கிறோம் மற்றும் இச்லாக்கியத்திற்காக நன்றியும் கூறுகிறோம். இது என்னுடைய குறைபாடற்ற சிறந்த வழியாக இராவிட்டாலும் கூட இதுவே தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கான என்னுடைய வழியாம் என்கிற தெளிவான மனப்பான்மையுடன் ஊழியம் செய்யுங்கள். சரியான கண்ணோட்டத்திற்கான பெர்ஸ்பெக்டிவ்கான
மார்த்தாவின் தேவையானது சரியான கண்ணோட்டத்திற்கான நமது சொந்த தேவைக்கே நுண்ணறிவையும் மதிப்பையும் தருகிறது. மார்த்தாளுக்கு வழியை காண்பித்த இயேசு நமக்கும் காண்பிப்பார். மார்த்தாளினுடைய இடைவிடாது கவலைப்பட்டு கொண்டிருக்கும் சவால்களில் இருந்து கிடைத்த அப்பாடங்கள் அனைத்தும் அவளுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்ததா அல்லது அவளை ஊக்கமிழக்க செய்ததா? சில சமயங்களில் இயேசுவோடு சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் நம்மை போலவே அதே வலிமையற்ற நிலைகளையும் வல்னரபிலிட்டிஸ் சவால்களையும் பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. எப்போதுமே நாம் பேதுரு அடிகளாருக்கு விதிவிலக்குகளை வழங்குகிறோம். ஆனால் மார்த்தாளுக்கு நாம் அவ்வாறு வழங்குகிறோமா? அவளுக்கு இயேசு பொழிந்திட்ட திருத்தத்திற்கான வார்த்தைகளை கேட்க கடினமாக இருந்திருக்க வேண்டும். அவள் எவ்வாறு உண்மையுள்ள தன்மைக்கு உதாரணமாக உயர்ந்தாள் என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை தொடர்ந்து லாசருவை உயிர்ப்பித்தல் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.